ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசுவை நோக்கி என்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இயேசுவை நோக்கி என்கின்ற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறீர், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். வாசிக்க கேட்ட உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கடந்த வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதாக நாம் வேத வசனங்களை தியானித்தோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால், மிக முக்கியமாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அது மனம் திரும்புதல் மட்டுமல்லாமல் கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதலோடு கூட அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய அவசியத்திற்குள்ளாகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிப்பது உண்மை என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்மிடத்தில் கிருபை பெருக வேண்டுமானால் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அது என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். வேத புத்தகத்திலே அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் எப்படி கிருபையை பெற்றுக்கொண்டார்கள், கீழ்ப்படியாதவர்கள் எப்படி கிருபையை இழந்து போனார்கள் என்பதை குறித்து நாம் அதிகமாக வாசித்து தெரிந்து கொள்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு நபர், அவர் யார் என்று சொன்னால் சவுல். இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த சவுல், அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கழுதையை தேடி போன அந்த சவுலை இஸ்ரவேலருக்கெல்லாம் ராஜாவாக உயர்த்தினார், அபிஷேகம் பண்ணினார். அந்த சவுலிடத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உண்டு, அமலேக்கியர்களிலே ஒருவர் கூட தப்பாமல் அனைவரையும் அழித்துவிடு என்று ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆனால் போர் நடைபெறுகிறது. அமலேக்கியர்கள் சவுலில் ராஜாவினுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த சவுல் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு அமலேக்கியரும்
மீந்திருக்கக்கூடாது, தப்பிவிடக்கூடாது. அனைத்து அமலேக்கியர்களும் கொலை செய்யப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை சவுல் ராஜாவுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், மோசேயினுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வரும் பொழுது கானான் தேசத்திற்கு அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு நேர் வழியாக வந்தால் 40 நாட்கள் பிரயாணம் போதும். ஆனால் அந்த நேர்பாதையிலே, நேர் வழியிலே பெலிஸ்திய தேசம் இருக்கிறது. பெலிஸ்தியர்கள் யுத்தத்திலே வல்லவர்கள். எனவே இந்த எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்து வழியாக கானான் தேசத்திற்கு கடந்து போவார்களானால், பெலிஸ்து தேசத்தில் உள்ள மக்கள் அவர்களுக்கு விரோதமாய் போர் செய்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போரிடத் தெரியாது. அடிமை வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், செங்கலை அறுத்தவர்கள், வயல்களிலே கூலி வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். எனவே போர் செய்வதற்கு தெரியாது. போர் கருவிகளை எப்படி பயன்படுத்துவது என்பதும் அவர்களுக்கு தெரியாது. எனவேதான் ஆண்டவராகிய தேவன் செங்கடலின் வனாந்தரத்தின் வழியாக 40 வருஷ காலமாய் இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்தார். அப்படி வழிநடத்தி வருகிற அந்த சூழ்நிலையிலும் இந்த அமலேக்கியர்கள் ரெவிதீம் என்கின்ற இடத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்தார்கள். அந்த நாளிலே நடைபெற்ற அந்த போரிலே நாம் எல்லோருக்கும் நன்றாக அறிந்திருக்கிறபடி இஸ்ரவேலினுடைய வெற்றிக்காக மோசே அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்கள் உயர்த்தப்படும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அவருடைய கரங்கள் தாழ்கின்ற பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொள்கிறார்கள். கடைசியாக அங்கே இஸ்ரவேல் மக்கள் ஜெயத்தை பெறுகிறார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வானத்தின் கீழே பூமி எங்கும் இந்த அமலேக்கியர்கள் இராதபடி நான் சங்காரம் பண்ணுவேன், இது என்னுடைய வைராக்கியம் என்று சொல்லுகிறார். யோசுவாவினிடத்திலே சொல்லி அதை குறிப்பாக எழுதி வைக்க சொல்லுகிறார். அந்த வைராக்கியத்தை சவுலிடத்திலே காண்பிக்கும்படியாக ஒருவனும் இல்லாதபடிக்கு அழித்து போடு என்று சொல்லுகிறார். ஆனால் சவுலில் செய்த காரியம் நலமானவைகளை பிடித்து கொண்டு 2ஆம் தரமானவைகளை 3ஆம் தரமானவைகளை அழித்து போட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அமலேக்கியனுடைய ராஜாவை உயிரோடு வைத்தான் சவுல் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை இந்த சவுல் வாழ்ந்தான். கடைசியிலே 1 சாமுவேல் கடைசி அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கில்போவா என்கின்ற மலையிலே நடைபெற்ற போரிலே இந்த சவுல் கொல்லப்படுகிறார். அவர் குற்றுயிரும் கொலையுருமாய் கிடக்கின்ற பொழுது இனி உயிர் பிழைக்க வழியில்லை என்று சூழ்நிலை வரும் பொழுது ஒரு இளைஞன் வருகிறான். அந்த இளைஞனிடத்தில் சவுல் சொல்லுகிறார், என்னை கொன்று போடு என்று சொல்லுகிறார். அந்த இளைஞன் முதலாவது மறுத்தாலும் அதன் பின்னர் சவுலை கொலை செய்து விடுகிறான். அந்த இளைஞன் யார் என்று கேட்கும் பொழுது அந்த இளைஞனை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னலாம், அவன் அமலேக்கியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளையை, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் மீறும் பொழுது அங்கே மரணம் வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சவுலினுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தரிடத்திலே முதலாவது கிருபை இருந்தது. அந்த கிருபையை இழந்து போனான். காரணம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே. அந்த சவுலை தொடர்ந்து அந்த இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஆடுகளுக்கு பின்பாக ஒரு ஆடு மேய்ப்பவனாக அலைந்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அந்த தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இந்த தாவீது எப்படி மாறிப்போனான்? ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்லும் பொழுது அல்லது முக்கியமான காரியங்களை செய்யும் பொழுது
ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஜெபித்து, ஆண்டவர் நீ போகலாம், போருக்கு செல்லலாம் என்று சொன்னால் மாத்திரமே அவன் போருக்கு செல்லுவான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஒருவேளை ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் பாவம் செய்த பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக கடந்து வந்த பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் கசந்தவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தவறை தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்துவிட்டோமே என்று மனம் கசந்து சாம்பலிலே உட்கார்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்று கொண்டானே, அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவனாய் அவன் வாழ்ந்தபடியினாலே ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மட்டுமல்லாமல் அவன் செல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான், வெற்றியை பெற்றுக்கொண்டான். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் அதிகமாக வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அவர் கிருபை அளிக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் நிலை நிற்பது முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நிர்மூலமாகாமல் இந்த உலகத்திலே நாம் பிழைத்திருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள் நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. காலைதோறும் அந்த கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோமே, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். நமது கரங்களிலே நமது சொந்த மொழியிலே ஆண்டவருடைய வார்த்தையை அச்சிட்டு கொடுத்திருக்கிறார்களே. உலகத்திலே எத்தனையோ கோடி மக்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம், ஒரு கிருபை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய சொந்த மொழியிலே அவருடைய வார்த்தைகள் அச்சிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோமா? அன்றைக்கு சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதினாலே விளைவு மோசமானதாக இருந்தது. தாவீது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததினாலே, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே ஆண்டவரிடத்திலே கிருபையை பெற்று கொண்டானே. அதே கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரே. அப்படியானால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கீழ்ப்படுகின்ற அனுபவம் நமக்கு வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வறுமையாய் நின்ற பேதுரு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடலின் ஆழத்தில் போய் வலைகளை போட்டான். வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடித்தான் என்று வசனம் சொல்கிறதே. எவ்வளவு பெரிய கிருபை! இந்த உலகத்தில் அவருடைய கிருபை இல்லைன்னா நாம் வாழ முடியாது இல்லையா? அந்த கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டுமே. காத்திருப்பது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளை வாசித்து வாசித்து, அவருடைய வார்த்தைகளை தியானித்து தியானித்து, அந்த வார்த்தைகளின்படி நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை அழைத்தாரே. அழைக்கப்பட்ட நாம் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வாழுவோமானால், கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழுவோமானால் நிச்சயமாகவே அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஏதோ உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் அந்த கிருபைக்காக வாஞ்சித்து நிற்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
இந்த நாளிலே எங்களோடு கூட பேசினபடி உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அநேகருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, சவுல் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் கிருபையை இழந்து போனதைப் போல நாங்களும் கிருபை இழந்து விடக்கூடாது. ஆண்டவரே, தாவீதைப் போல உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இதன் மூலமாக நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.